இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த வழியாக ஒரு வழிப்போக்கன் வந்தான். வந்து அந்த அம்மாட்ட, என்னம்மா இப்படி அலட்சியமாக உட்காண்டிருக்க, நீ போட்டிருக்கிற நெல் எல்லாத்தையும் பசுமாடு சாப்பிட்டுன்னு இருக்கே அப்படின்னு. உடனே அந்த அம்மா அப்போ தான் முழிச்சுக்கிறா. ஏது அப்படியான்னு பார்க்குறா. உடனே தனக்கு கொஞ்சம் தானே பார்வை தெரியறது, அந்த பார்வையில் அந்த பசுமாடை விரட்டி விட்டான். விரட்டி விட்ட உடனே அதுக்கப்புறம் தன் பையன் அங்கே இருக்கிறத பார்த்துட்டா. பார்த்துட்டு, என்ன என்ன ஹரதத்தா, இங்கே தானே இருக்க, இந்த பசுமாடை வந்து சாப்பிட்றதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமோ அப்படின்னா. பசுமாடு சகல தேவதா ஸ்வரூபமாக சொல்லியிருக்குமா, அதுக்கு என்ன பசியோ வந்து சாப்பிட்றது, அதை தடுக்கணும்னு எனக்கு என்னமே தோணலை அப்படின்னு. உடனே அந்த தாயார், இப்படி ஒரு அசடு புள்ளைய பெத்துட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்படுறாள். இப்படி வருத்தப்பட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இருக்கிற நெல்லை கொண்டு போய் ஏதோ சமைச்சு வச்சுட்டா. திடீர்னு பார்த்தா ஒரு மணி நேரம்க்கு அப்புறம் ஒரு சட 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 சடன்னு ஒரு வண்டி, பெரிய வண்டி. அந்த வண்டி வந்து அந்த ஹரதத்த சிவாச்சாரியார் வாசல்ல வந்து நிற்கிறது.